தாவேகாவுக்கு வந்து விசில் சின்னம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை தாவேகா தொண்டர்கள், தாவேகா கட்சியினர் எல்லாமே வந்து ரொம்ப கொண்டாடி வராங்க. நாங்கள் எதிர்பார்த்த சின்னம் கிடைச்சிட்டு மக்கள்கிட்ட வந்து எளிமையாக சேர்க்க முடியதாக இந்த சின்னம் அமைந்திருக்கு அப்படின்னு கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வராங்க. இதை பற்றி தாவேகாவிற்கு விசில் சின்னம் தான் கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் ஏற்கனவே முயற்சி செய்தார்கள். தேர்தல் ஆணையம் அவர்களுக்கு இணக்கமாக இருப்பதைத்தான் அவர்கள் விரும்புகிற சின்னத்தை கொடுத்ததன் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. அதனால் விசில் சின்னம் வந்ததினாலேயே வெற்றி வந்து விட்டது என்று ஆகிவிடாது. அவர்கள் என்ன சொல்கிறார்கள், காலையிலே தூய்மை பணியாளர்கள் வந்து வீடுதோறும் வாசல் தோறும் வருவதற்கு விசில் ஊதுகிறார்கள், அதே போல் எல்லா பேருந்திலும் நடத்துனர்கள் வந்து விசில் ஊதுகிறார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் விசில் ஊதக்கூடிய ஒருவர் தான் இந்த நாட்டை ஆளப்போகிறார் என்று சொல்லுகிறார்களா என்று நமக்கு தெரியவில்லை. அப்படி என்றால் தூய்மை பணியாளர் தான் அந்த பகுதிக்கு வந்து கவுன்சிலராக வருவார். சினிமாவில் சிறந்த நடிகராக இருப்பதனாலேயே, அவரை பார்ப்பதற்கு கூட்டம் வருவதனாலேயே ஓட்டு வந்து விடும்னு சொல்ல முடியாது. ஏன்னா விஜய்க்கு மட்டுமே ரசிகர்கள் கிடையாது, அஜித்துக்கு இருக்கிறாங்க, பல நடிகர்களுக்கு வந்து ரசிகர்கள் இருக்கிறாங்க, சூர்யாவுக்கு இருக்கிறாங்க, எத்தனையோ பிரபல நடிகர்களுக்கு பின்னால் ரசிகர் இருக்கிறாங்க. அந்த ரசிகர்களையெல்லாம் எல்லா ரசிகர்களுக்கும் ஓட்டுரிமை இருக்கிறது. ஏதோ விஜய்கிட்ட மட்டும்தான் ஓட்டுரிமை இருக்கிறது, விஜயை ஃபாலோ பண்ணுறவங்ககிட்ட மட்டும்தான் ஓட்டு இருக்குது, மிச்சவங்ககிட்டலாம் ஓட்டு கிடையாது என்று சொல்ல முடியாது. வெறும் 18 வயதுக்காரர்கள், 25-30 வயதுக்காரர்களுக்கு மட்டும்தான் ஓட்டு இருக்குன்னு சொல்ல முடியாது. எல்லா வயதுக்காரர்களுக்கும் ஓட்டு இருக்கிறது. சினிமா பார்ப்பவனுக்கு மட்டுமல்ல, சினிமாவே பார்க்காதவனுக்கும் ஓட்டு இருக்கிறது. எனவே சினிமா கவர்ச்சியை மட்டுமே வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டை கைப்பற்றி விடலாம், விசில் ஊதிவிட்டால் உடனே எல்லாமே நடந்துவிடும் என்று சொல்வது ஒரு கற்பனையான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுகிறதே தவிர அதன் மூலமாகலாம் எந்த வெற்றியும் நிகழாது.